ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிலுக்காக வந்துட்டு வெளியில் கார்டனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பசங்களுக்கு இன்றைக்கி லீவுன்னு சொல்லியிருந்தேன்னா காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே உட்காந்து விளாண்டுட்டுருக்குறாங்க. அப்புறமா காலையில் சொல்லியிருந்தாங்க, அப்பா எங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப கட் அண்ட் ரைஸாக அப்படியே ரூல்ஸ் போடுறாங்கங்க வீட்டில் இருந்துக்கிட்டு. அப்புறம் சரின்னுட்டு 10 மணி போல், அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. என்னம்மா வாங்கணும் அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு டீ போடுறதுக்கு பால் வேணும்டா அப்படின்ட்டு. சரி அப்போ 1 லிட்டர் பால் வாங்கிட்டு எங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கிறோம் அப்படின்னா. சரி உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நானும் ஒரு ஜீவனம் இருக்கிறேன் இல்லைடா, சுகர் அப்படின்றக்காக எனக்கு எதையுமே சாப்பிட விடாமல் ஒதுக்கி வைக்கிறீங்களா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரிங்கம்மா பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு பாருங்கங்க, என்னமோ குப்பீல்ஸ் கேட்கான். ஓகேங்களா, இதை வாங்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு தனியாக வாங்கிக்கிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், சின்ன பையன் எடுத்துகிட்டு அம்மா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விளம்பரத்தில் வந்து டிஎம்டி கம்பிக்கு வந்துட்டு விளம்பரம் கொடுப்பாங்க. எப்படின்னு தெரியுமா, காலத்தால் அழியாமல் மழையிலும் புயலிலும் தாங்கி, அதாவது பில்டிங்கை ஸ்ட்ராங்காக தாங்கி நிற்கும் டிஎம்டி கம்பிகள்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேட்டு பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அதை வந்துட்டு அவங்க பொருட்படுத்துகிறதே கிடையாது. கடையில் டெய்லி இல்லை வாரத்தை 2-3 நாளாக அது எப்படியாவது வாங்கி சாப்பிடணும். அப்போ வீட்டை நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ட்டு காசை விரயம் பண்ணுறோம், பொருட்களை விரயம் பண்ணுறோம், அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடையில் போயிட்டு இத்தனோடு 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டும் 20 ரூபா குக்கீஸும் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு நம்பிடுது. அதுதான் சொல்கிறேன், டிஎம்டி கம்பி மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றத இவங்க ஸ்ட்ராங்காக தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை என்னால் மாற்ற முடியல, நான் தான் மாற்ற முடியல அப்படின்ட்டு இருக்கிறேன்னா, இல்லை உங்கள் வீட்டுகள்லேயும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் சரி வெயில் காஞ்சிக்கிட்டே மக்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன், பட் அதுக்கு ரிப்ளை கிடையாது. நானும் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணத்தையும் பார்க்குறேன், பிள்ளைங்களை எப்படியாவது அவங்களோட இதுக்கு போய் மாற்றிடலான்ட்டு. வெரி ஸ்ட்ராங் டிஎம்டி கம்பி மாதிரியே. அதனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்றது மாதிரி அவங்களாவே அவங்கவுங்களுக்குள்ள அந்த கெட்ட ஹேபிட்டை வந்துட்டு ஒழிச்சிக்கிட்டால் மட்டும்தான். மற்றபடி யாராலும் இப்போ பேரண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ யார் வந்து மாற்ற முடியாதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.